பெண்களோட திருப்தியை பத்தி ஆண்கள் யோசிக்கிறதே இல்ல. அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. பெண்களோட தேவையை புரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க, அவங்களோட உணர்ச்சிகளையும் தேவைகளையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு 35 வயசு இருக்கும், சில பேருக்கு 50-55 வயசு இருக்கும். அந்த ஆண்கள் தன்னோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுவாங்க. தன்னோட பார்ட்னரை முழுமையான முறையில சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு விரும்புவாங்க. அவங்கள திருப்தி படுத்துறதுக்காக எழுச்சியையும் புத்துணர்ச்சியையும் மெயின்டைன் பண்ண நினைக்கிறாங்க. ஒருவேளை இடி இல்ல பிஇ எழுச்சி இல்லாம உங்களால செய்ய முடியாம போச்சுன்னா அந்த தீர்வோட சேர்த்து உங்களோட பார்ட்னரை உங்க மேல பைத்தியமாவே மாத்திடும். அதுக்கப்புறம் உங்க லைஃப் பிரமாதமா இருக்கும். நான் அப்படி ஒரு அற்புதமான ஆயுர்வேதிக் மருந்தை பத்தி தான் சொல்ல போறேன். லிவ் மஸ்டாங்க பத்தி தான் நான் சொல்ல போறேன். இடிபிஇ மாதிரியான பிரச்சனைகளுக்கு சக்தியையும் எழுச்சியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது. ஏன்னா இந்த மருந்துகள்ல கலந்திருக்கிற ஆப்பிரிக்கன் மூலிகை முலாண்டோ அது எழுச்சியை டபுள் மடங்கா தரும். அதோட சேர்த்து இன்னும் நிறைய இயற்கை மூலிகைகளும் கலந்திருக்கு. அதாவது கோக்ஷோரா, அஸ்வகந்தா, அகர்கரா, இது எல்லாமே உங்க உடம்புக்குள்ள போய் உங்களோட எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுது. இதனால உங்களால நீண்ட நேரம் உறவு கொள்ள முடியும். அதனால ஏராளமான சைடு எஃபெக்ட்ஸ் சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இது கிளினிக்கலி டெஸ்டட். எந்த ஒரு பயமும் இல்லாம இதை நீங்க தைரியமா சாப்பிடலாம். இது இளைஞர்களுக்கும் முதுமையானவர்களுக்கும் எழுச்சியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதம். இதனால நீங்க எழுந்த கான்பிடன்ஸை ரீகெயின் பண்ணலாம். உங்களோட பார்ட்னர் உங்களோட சேர்ந்து ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த அற்புதமான மருந்து லிவ் மஸ்டாங்க வாங்குங்க. உங்க பார்ட்னர் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை அள்ளி கொடுங்க. ஒவ்வொரு ராத்திரியையும் கலர்ஃபுல்லா ஆக்குங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி லிவ். நான் முன்பு மிகவும் கவலையுடன் இருந்தேன். நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? இவ்வளவு காதலாக இருப்பவர், இவ்வளவு ரொமான்டிக் கணவர் திடீரென அமைதியாகிவிட்டால் கவலைப்படுவது இயல்புதானே. அதிகமாக வற்புறுத்தினாலும், வா டின்னருக்கு போகலாம் என்று சொன்னாலும், பாரு அப்படி பாபு சோனா ஏதாவது செய்தால் உடனே கோபமாகி விடுவார். நான் புரிந்து கொண்டேன், இவருக்கு உள்ளுக்குள் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. அப்புறம் உங்கள் கணவருக்கு நீங்கள் எப்படி உதவினீர்கள்? உண்மையில் நான் எனக்கு தான் உதவி செய்தேன். மாமியார் எனக்கு ஒரு கேப்சூல் பற்றி சொன்னார். அந்த கேப்சூலின் பெயர் லிவ் மேஸ்டிங். மாமியார் சொன்னதும் நான் உடனே ஆர்டர் செய்து அந்த கேப்சூலை வாங்கினேன். வாங்கி வந்து இவருக்கு கொடுத்தேன். இவருக்கு கொடுத்ததும் அவர் அதை எடுத்தார். அதை எடுத்த பிறகு நிறைய மாற்றம் ஏற்பட்டது. நம்முடைய உறவிலும் மிகுந்த மாற்றம் வந்தது. முன்பு என்னிடம் விலகுவதற்காக காரணங்கள் தேடிக்கொண்டிருந்தவர், பக்கத்தில் போ, களைப்பாக இருக்கிறது, தூக்கம் வருகிறது என்பார். இப்போது அந்த நபர் என்னிடம் வர காரணங்கள் தேடுகிறார். என் உறவில் ஏற்பட்டது போலவே இப்போது நாங்கள் கணவன் மனைவி இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதாவது தூரம் போகும் எல்லா காரணங்களும் இப்போது முடிந்துவிட்டன. இப்போது புதிய புதிய காரணங்களை அருகில் வர தேடுகிறோம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மேலும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள மற்ற பெண்களும் தங்கள் கணவரின் பிரச்சனையை தீர்க்க இந்த கேப்சூலை பயன்படுத்தி தங்கள் உறவை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று